try. Feet on the ground, but I still get by. Rules were made for someone else to try, but not me, not me. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு vlog. இந்த vlog வந்து நான் மே மந்த் அந்த ஸ்டார்டிங் போல் எடுத்திருந்தேன். குலதெய்வ கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்து போயிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து குலதெய்வ கோவிலுக்கு போனதும், அங்கே ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக ரொம்ப மனநிறைவாக இருந்தது. சித்து நதின் ரெண்டும் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தது. ஏதோ மொபைல் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அதை போய் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நதின்க்கும் சித்துவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் 2 பேரும் வளரும்பொழுது பார்த்திங்கன்னா அப்பப்போ எனக்கு ட்வின்ஸ் மாதிரி வந்துருவாங்களோ பெருசாகும்பொழுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு 20, 21 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே ஹைட்டு, ஒரே மாதிரி இருப்பாங்களோ அப்படின்ற ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் கோவிலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சித்து வந்து ஆனாவுன்னா இந்த மாதிரி பண்ணுவார். அது என்னென்னலாம் எனக்கு தெரில. ஏதோ ஸ்கூல்லேருந்து கற்றுட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கோவிலில் நல்ல தரிசனம் முடிஞ்சுது. அங்கே குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்தோம். அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு குட்டி ஃப்ரெண்டும் இருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் வந்து பண்ணேன். அப்புறம் வந்து உப்பு பருப்பு இதெல்லாம் பண்ணேன். அதுதான் சரி உங்களுக்கு ஒரு vlog-ஆ ஷூட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு இதில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக வர மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு வந்து சட்டியில் வேக போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கட் பண்ணி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த வளவளப்பு போக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே வந்து உப்பு பருப்புக்கு நிறைய பேர் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. நான் தக்காளி ஆட் பண்ணுவேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். பூண்டு, அதுலேயே வெங்காயம், கொஞ்சம் வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா அந்த வளவளப்பு இல்லாமல் வதங்கி வந்துடணும். இப்போ எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக வந்து வெந்தயம், வரமிளகாய், நிறையா பூண்டு நல்லா இது மாதிரி பொடிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து 3 தக்காளி நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அது கூட மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து புளி, நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்து அளவுக்கு புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி சேர்த்துருக்கேன். அது கூடவே தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சைட் பை சைட் நான் உப்பு பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளித்து விட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கடுகு, சீரகம், வரமிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் வந்து குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன். சட்டியில் தான் வந்து வேக வைப்பேன். அப்போ வந்து பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்து வரும். நான் கருவேப்பிலை ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். கடைஞ்ச பருப்பையும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. அதனால் நான் எப்பவுமே ஓப்பன் பாட்டில் தான் வந்து வேக வைப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிப்பேன். இந்த புளிக்குழம்புக்கு வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சைட் பை சைட் ரசமும் ரெடி பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு தான் நான் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதை வந்து மசாலா போட்டு நான் ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் உதிராக பண்ணணும்னு நினச்சேன். கொஞ்சம் ஓவர் பாயில் ஆகிடுச்சாட்டுக்கு. சரி கொஞ்சம் குழஞ்சி வந்தாலும் நல்லா இருந்தது. கொஞ்சம் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல உப்பு பருப்புக்கு அப்படிங்கும்பொழுது. நம்ம சித்துக்குட்டிக்கு தயிர் சாதமும் முட்டை, அது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு அவனுக்கு கொடுத்துட்டேன். ஐயா வந்து பார்த்திங்கன்னா டிவிலேயே வந்து உட்காந்துட்டாரு. இப்போ ரீசெண்டாக அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐயில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு கிளாஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்விஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. சைல்டு ஆப்தமாலஜிஸ்ட் வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களோட ஃபேமிலி டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால் அங்கே தான் வந்து பார்த்துட்ருக்கோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு புளிக்குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த லஞ்ச் பிளேட் அப்படியே கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் எடுத்து சமைப்போம். ஆனால் ஏனோ தானோ நம்ம வந்து பரிமாறி சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து சூப்பராக முடிஞ்சுது. நதின் வந்து ஒரு ட்ரிப் வந்து போயிருக்காரு. யார் கூட அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேவதி அக்காவோட அண்ணா இருக்காங்கல்ல, ரேவதி அக்காவோட ஹஸ்பண்ட் அண்ணா, அப்புறம் வந்து ரேவதி அக்காவோட குட்டி பையன் ராகுல், அப்புறம் வந்து நதின், இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப் ட்ரிப் கூட இவங்களும் ஜாயின் ஆகி போயிருக்காங்க. இதில் அண்ணாவும் ராகுலும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. நதின் வந்து ஜஸ்ட்டு காலையில் பிளான் பண்ணி 1 மணி நேரத்தில் நான் பேக் பண்ணி அவனை கொண்டு போயிட்டு நான் ஜங்ஷனில் விட்டேன். நான் அதில் சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே பாருங்கள்.
எப்படி இருக்குன்ட்டு. உன் தொல்லை இல்லாமல் ஜாலியாக இருக்க போறீங்க. சிவாக்கி அவங்களாம் வருவாங்க. அவங்களாம் வரவே மாட்டாங்க. ஜாலியாக இருக்கும். டெய்லியும் 3 வாட்டி தொட்டில் குதிப்போம். ஜாலியாக இருப்பேன். நான் அங்கே ஸ்னோ கூட விளையாடுவேன், சின்ன கூட விளையாடுவேன். அப்புறமா பீச் மூலியம் போவேன். சரி, நான் 4 மணிக்கு டப்பாடா அங்கே ஜாலியாக இருக்கும். நான் ட்ரெயினில் போவேன். அங்கே 2 பேரும் காரில் வர வரைக்கும் இது மாதிரி வெறுப்பேற்றிட்டு தான் வந்தாங்க. 1 நாள் 2 நாள் இவங்க ட்ரிப் போகிறது இல்லைங்க, 15 டேஸ் வந்து ட்ரிப் போகிறாங்க. இதில் குரூப்பில் இருந்து வேறு மாங்காய் வரும்போது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதனால் ஒரு கட்டப்பை வழியாக மாங்காய் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நதின் வந்து எப்படி சமாளிக்க போகிறான் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை ஃபர்ஸ்ட் டைம். அது வேறு நதின் வந்து ஃபஸ்ட் டைம் என்னை விட்டு 15 டேஸ் வந்து ட்ரிப் போகிறாரு. ஆக்சுவலாக ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அதனால தான் நான் அலோவ் பண்ணுறேன் ஐயாவை. ராகுல் இருக்கான் அப்படிங்கிறனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணிப்பார். அந்த ஒரு இதுக்காக தான் வந்து ஐயா வந்து நான் அனுப்புகிறேன். ஹோப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, சரியா? சேஃபாக இருக்கணும். சித்துக்குடி நீ போகலையாடி? நீ போகலையா மேல? அவர் வந்து அம்மா விட்டு எங்கேயும் போக மாட்டாருங்க, அதனால போகல அவரு. இவர் மட்டும் கிளம்புறாரு. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. நல்லா இருக்குல்ல உனேஷ்? இல்லை பெரிய ட்ரெயின் இல்லை? ஏ ராகுல். ஓ நான் ரொம்பலாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதே இல்லைங்க. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வீட்டுக்கு போயிட்டு நான் அங்கேருந்து ஈரோடு வரைக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன், வந்தே பாரத் நினைக்கிறேன். நதின் வந்து ரொம்ப நாள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறான், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண போகிறான். எனக்கு இன்றைக்கி ஜங்ஷன் வந்ததே பார்த்திங்கன்னா அவ்வளோ எந்துவாக வந்து நான் ட்ரெயின் வரதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நீங்களே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இது ஒரு பெரிய ட்ரீம் மாதிரிங்க. எனக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நதின் வந்து பார்த்திங்கன்னா போகிறது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. பட் அண்ணா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. நான் இருந்தேன்னா எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்துப்பாங்க. ராகுலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். நதின் வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்லாம் சொன்னான். 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கனால எனக்கு அவ்வளோ பயம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் அவன் இந்த டைம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வச்சேன். பார்க்கலாம் எப்படி போயிட்டு வராருன்னு சொல்லிட்டு. இவனை கூட்டிகிட்டு வந்தது சும்மா ட்ரெயின் வந்து ஏற்றதாங்க கூப்பிட்டு வந்தோம். இது வந்து இது கேட்டுகிட்டே சொல்லிக்கிறேன். என்னடா வேணும் உனக்கு? அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா. இவன் வருஷத்தில் ஒரு பாக்கெட் கூட நாங்கள் வாங்கி தர மாட்டேங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கர இது தான். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னென்ன சாப்பிட்டோம், ஏதோ சாப்பிட்டுவேன். அந்த ஸ்கொயர்ஸ் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்குமே, நாச்சோஸ். அந்த டாக்கோ சம்திங் எங்கே போவோம் நம்ம, அந்த டாக்கோ பெல் போய் அந்த நாஷோஸ் வாங்கி சாப்பிட்டானுங்க. அதுவும் நாஷோஸ்மே இப்போ நான் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுவுமே சும்மா அது இந்த மயோலாம் ரெடி பண்ணி சிக்கன்லாம் வந்து ஃப்ரை பண்ணி அது கூட வச்சு சாப்பிட்றப்ப நான் வாங்கி கொடுத்தேன். அதோட சரி. ஆனால் லேஸ்லாம் வாங்கி தரதில்லை. பட் ஆனால் ஐயாவுக்கு நீங்கள் வேணுமா? நோ பேபி நோ. உடம்பு சரியில்லாம் கத்தக்கூடாது. சரி இப்போ போகிற பாயிண்ட்லாம் பிஸ்கட் வாங்கிக்கிறியா? கூட்ஸ் ட்ரெயின் பாருயா நதீன், பாரு ஆயில் எல்லாமே. Nadine, bye. Bye.
நதின் குட்டியோட ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சு. இவங்க சென்னையில் போயிட்டு ஒரு 5 o'clock போல் ரீச் ஆவாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா 11 o'clock மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து டெல்லி வந்து ட்ரெயின். சென்னை போனதுக்கப்புறம் நதினோட அப்பா வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 to 3 hours அவங்க கூட இருந்திருப்பாங்க. அதனால கொஞ்சம் நதினுக்கு அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜங்ஷன்லேருந்து நான் தம்பியெல்லாம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். நம்ம சிதுக்குட்டி வந்து அண்ணா கிளம்புனதை பற்றி எவ்வளோ வருத்தப்பட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு பாருங்களேன். அண்ணா வந்து கிளம்பிட்டாருன்னு ஃபீலிங் இல்லையா கொஞ்சம் கூட? அந்த தொல்லை இல்லை அப்படிங்க தொல்லையா? அண்ணா வந்து தொல்லையா, டிஸ்டர்பன்ஸா? இன்னும் 500 days பண்ணுவான். 15 days அண்ணா இருக்க மாட்டானே. அது பரவாயில்ல, ஆனால் அங்கேயே இருக்க சொல்லிட்டு ஒரு 15 days ட்ரிப் முடிச்சுட்டு வருவாண்ட. அப்போ அங்கே நாமக்கல்லே இருக்க சொல்லிடலாமா? உனக்கு வேண்டாமா? அண்ணன் வேண்டாமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? அந்த தொல்லை இருக்கக்கூடாதுல்ல. யார் அண்ணா உன் தொல்லையா? ஆமாம். இதுதான் உன்னோடது? இதுதான் உன்னோட ஃபலூடா? குல்ஃபி ஃபலூடா? இந்த 15 days ட்ரிப் அப்படிங்கிறது நிறையா ஸ்டேட்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. நிறைய குரூப்பாக ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர்த்து கூட அடாப்ட் ஆகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். கங்கை ரிவரில் குளிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் உண்மையிலுமே இவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ணதே கிடையாது. இந்த குட்டி வயசில் நம்ம குட்டி பசங்களுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்னோ வந்து அங்கே இருந்திருக்கு. நதின் வந்து ஸ்னோ தான் வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாது, எனக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்கு இருந்தது அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக அவங்களோட ட்ரிப் வந்து முடிஞ்சுது. சரி, இப்போ நம்ம பேக் டு ரொட்டீன் வந்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈவினிங்லேருந்து மறுபடியும் நான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். பால் கறந்துட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் பாருங்கள் நம்ம பூனைக்குட்டி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கருப்பு வெள்ளையில் தெரியுது பாருங்கள், நம்ம பூனைக்குட்டி தான். என்னென்னா பால் கறந்து முடிக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி வீட்டுக்கு வந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அவங்க குட்டியும் வேறு அம்மா கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக பாலை குடிச்சிட்டு தான் கிளம்புறாங்க. இன்றைக்கி நைட் வந்து நான் சந்தவை தான் பண்ணேன், உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து பழைய கிச்சன்லேருந்து நான் சமைக்கிறேன். Really miss this kitchen. நம்மளோட பழைய கிச்சன் வந்து அப்படியே ஸ்டோர் ரூம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்டவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வச்சுருக்கோம். ஸ்டவ்லாம் எடுக்கல. இந்த ஸ்டவ்வெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு ஸ்டோர் ரூம் அடிக்கடி வருவோம் போவோம். ஆனால் இன்றைக்கி நான் இங்கே ஒரு கேமரா வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்காக இருக்குது. எவ்வளோ வீடியோஸ் நான் இங்கேருந்து எடுத்திருப்பேன். நதின் குட்டி வந்து சித்துக்குட்டியெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும் போது இங்கே உட்கார வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது, அவங்க இடுப்பில் வச்சுட்டு சமைக்கிறது. நான் டெலிவரிக்கு போகிறப்போ சித்து வந்து நான் டெலிவரிக்கு நான் போகிறப்ப அன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் ஸ்டவ்வில் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரவா தோசை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு உண்மையுமே இந்த கிச்சன் வந்து எனக்கு அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு கொடுத்துருக்கு. நம்மளோட சேனலில் வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன்லேருந்து தான் வந்திருக்கோம். ரொம்ப குட்டி கிச்சன் தான், பட் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஒன்று பார்த்து பண்ணியிருப்போம்ல இந்த கிச்சனுக்காக. அதெல்லாம் யோசிக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்காக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பழைய கிச்சன் என்ன பண்ணீங்க எல்லாம் கேட்டிங்களேங்க. அந்த பழைய கிச்சன் அப்படியே வச்சுருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே நம்ம இப்படியே வச்சுக்கிறது. அதனால அந்த கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆகாமல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் யாரோ வந்துட்டு போகிறாங்க, பெயிண்டர் வந்துட்டு போகிறாங்க, அதுக்காக உழைச்சிட்ருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சன் வந்து எவ்வளோ பெருசு வச்சுக்கோங்களோ அதே மாதிரி ஸ்டோர் ரூம் கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த டம்ப் பண்ணாமல் ஓரளவுக்கு திங்ஸ் வந்து வச்சு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸ்டோர் ரூமுமே. ஏன்னா உள்ளே போனோடனே அப்படி கச்சன்னு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாக்கிங் மாதிரி வச்சுக்கணும். நான் வந்து இந்த கிச்சன் நாங்கள் வந்து இது இப்போ ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணும்போது தெரியுது.
சந்தவ மரமுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது வந்து அந்த கிச்சன்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஜஸ்ட் இது உள்ளே அப்படியே நமக்கு அப்படியே டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணி உள்ளே நுழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சீல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து திருச்செங்கோட்டில் ஈரோட்டில் எல்லா மளிகை கடையிலுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து செவுத்தில் ட்ரில் பண்ணி வைக்கிற மாதிரி சந்தவ மரம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொன்னீங்க சாரி. இந்த சந்தவ மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாத்திர கடையிலுமே கிடைக்கும். உண்மையிலுமே இந்த சந்தவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்செங்கோடு, கரூர் இந்த சைட்லாம் வந்து ரொம்ப நார்மலான ரெசிபின்னு நினைக்கிறேன். அதனால எல்லா பாத்திர கடையிலுமே கிடைக்கும். அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காலையில் முடிச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. முக்கியமாக அம்மாங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஏஜ் ஆனவங்க. அப்புறம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹெல்ப் நம்ம தேடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். தனியாக பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து நம்ம தனியாகவே ஒருத்தரே பண்ணிக்கலாம். அதனால் இது நல்லாயிருக்கும். இடியாப்பம் சாப்பிட்றவங்களுக்கு இடியாப்பம் பிடிக்கும். சந்தவை சாப்பிட்டு பழகினவங்களுக்கு சந்தவை தான் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்க. கொஞ்சம் அந்த நூடுல்ஸோட அந்த ஃபீல் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த ஜப்பான்லாம் பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக நூடுல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த கட்டிங் மெஷின்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷின் தான் சொல்லலாம். ஓகே, ரொம்ப நாள் கழித்து நம்ம பழைய கிச்சன்லேருந்து ஒரு சின்ன கிளிப் உங்கள் கூட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். நீங்களாம் இல்லைன்னா நீங்கள்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்காக நான் வந்து நிறைய விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பண்ணேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் தான் எனக்கு கிடைச்சது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னதான் நான் படித்தது ஒன்று, நான் பண்ணுற வேலை ஒன்றா இருந்தாலுமே நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். யூடியூப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கூட தெரியாமல் தான் நான் இதுக்குள்ளே கால் எடுத்து வச்சேன். நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்சர் லைஃப்லாம் கிடையாதுங்க. ஸோ மெனி திங்ஸை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருப்போம். பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான். எல்லாமே மனுஷங்களோட வாழ்க்கையே அப்படி தானே. ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நான் உங்களுக்கு அதே தான் சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே சரியாயிடும், நம்ம மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஜஸ்ட்டு போங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க நடக்க நமக்காக ஒரு பாதை உருவாகும்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான். எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும். சில விஷயங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம். பட் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்ம சீக்கிரம் கடந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்பொழுது இதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் வரும். நிறைய இடத்துல எனக்குமே அந்த ஃபீல் இருக்குது. நிறைய பேர் நதின் குட்டியோட பர்த்டே அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா விஷயம் சொல்லி கொடுத்துருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நதின் குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் சொல்வேன். ரொம்ப ஒரு டஃபஸ்ட் டைமில் வந்து எனக்கு கிடைச்ச குழந்தை அவன். அவன் வயிற்றில் இருக்கும்போதெல்லாம் வந்து நான் ரொம்ப லோ பாயிண்டில் இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நதினுக்காகவே ஓகே ஐ கேன் அப்படின்ற மாதிரி நான் நிறைய இடத்துல ஸ்டாண்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் வந்து நதின் வந்து ரொம்ப வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது, பட் வந்து புரிஞ்சுப்போம். எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கவனிப்பான். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கோம். நம்மளை வந்து எங்கே கன்சோல் பண்ணணுமோ அங்கே வந்து அழகாக ஆறுதலாக நிற்பான். ஐயா வேறு டூர் கிளம்பியிருக்காரு. ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது. ஆனால் நம்ம படுத்திருந்தோம் அப்படின்னா வந்து கை மேலே ஏறிட்டு உருள்றது அப்படிலாம் பண்ணுவோம். ஆனால் எனக்கே ரொம்ப நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டைமு நதிக்குட்டியை. ஓகே, ரொம்ப பேசிட்டனோ. சப்போஸ் போர் அடிச்சிருந்தா நீங்கள் ஸ்கிப் பண்ணி போங்க. இதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒரு பெரிய ஃபேமிலினா இந்த சந்தவ மரம் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ஒரு 2 ஈடெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த சந்தவை செய்கிறதுல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சூடாக வந்து பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக உங்களால் ஈஸியாக நெரிச்சு வெளியில் வரும். ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது நார்மல் இட்லி மாதிரி இல்லைங்க, வெறும் அரிசி மட்டும் தானே போட்டு காட்டியிருக்கோம். வின்னு ஆயிடும், உங்களுக்கு நெரிக்கிறதே கஷ்டமாயிடும். இதே சூடாக நெரிச்சிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம்.
இது ஒரு ஒர்க் அவுட் மாதிரி நமக்கு கைக்கு. நான் ஏதோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணால் எப்படி பண்ணுவேனோ அந்த மாதிரியே நான் ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப போர் அடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய குக்கிங் ஜேர்னிக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து இந்த கிச்சன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த கிச்சனில் சமைக்கிறது. ரொம்ப நாள் கழித்து நான் சமைக்கும்போது உண்மையிலுமே எனக்கு அப்பப்போ கண்ணெல்லாம் கலங்குச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. நாங்கள் சந்தவை செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சுருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டை சந்தவை, அப்புறம் தக்காளி சந்தவை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேங்காய் இல்லை, பழம் சக்கரை வச்சு சாப்பிட பிடிக்கும். சிதுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து சந்தவை வைக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருவோம். அடுத்த நாள் மீதி ஆகுதுன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லா அப்படியே பஞ்சு போல் வந்துடும். இப்படி தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டேவும் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.